அதிகாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் தொடரும் போலீஸ் அராஜகங்கள். கஜேந்திரன் எம்பி சபையில் ஆவேசம். வாதரவத்தை படுகொலையின் 35வது நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு. இலங்கையில் அதிகரித்த எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை 13 பேர் உயிரிழப்பு. இந்திய மக்களவை தேர்தல் முடிவு, நடத்தை விதிமுறைகளும் விலக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் போலீசாரது அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக கஜேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலே அல்லது கிழக்கில் போலீசாரது அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த 2023ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் திகதி ஒரு இளைஞர் வட்டுக்கோட்டை போலீசாரது கட்டுப்பாட்டிற்குள் இருந்தபொழுது படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருந்தார். அவருடைய கொலை தொடர்பாக 4 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அந்த சித்திரவதைகள் நடைபெற்ற 4 நாளும் அந்த வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பொறுப்பதிகாரியாக இருந்த OAC மீது இதுவரைக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மேலும் கடந்த திங்களன்று பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலே ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய போலீசார் அந்த அனுமதி பெறப்படவில்லை என்பதை காரணம் காட்டி அவரிடமிருந்து 8000 ரூபாய் கப்பத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோல காங்கேசன்துறை விசேட போலீஸ் பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் வாளால் பொதுமகன் ஒருவரை வெட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக கடந்த 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தீட்சகர் கூறுகையில் அவர் தற்காப்பு நடவடிக்கையாக அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தடுக்க முற்பட்ட போதுதான் அந்த வாழ்வெட்டு நடைபெற்றது என்று சொல்கிறார். ஆனால் இது அப்பட்டமான பொய். அந்த ஆவணங்கள் நான் இங்கே சபையில் நடவடிக்கைக்காக சமர்ப்பிக்கிறேன். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய அமைதிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் நினைவேந்தல் யாழ்ப்பாணம் புத்தூர் வாதரவத்தையில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. 1989ஆம் ஆண்டு வாதரவத்தை பகுதியில் இந்திய அமைதிப்படையினரால் 9 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன் தலைமையில் இறந்தவர்களின் உறவினர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் பிள்ளைகள், மனைவி மற்றும் உறவினர்கள் ஆகியோரால் தீபங்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் 207 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இது 165 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பை காட்டுகிறது. அதன்படி இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பதிவான நோயாளர்களில் 23 ஆண்களும் 5 பெண்களும் 15 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்டவர்களாவர். எஞ்சியவர்கள் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களாவர். HIV ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் 7:1 உள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு 43 HIV நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் வினோ தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளதாவது, 2018ஆம் ஆண்டிலிருந்து HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பரிசோதனை திறன் விரிவாக்கம், பாலியல் கல்வி மற்றும் ஆபத்தான பாலுறவு நடத்தை குறித்து மக்களிடையே கல்வியறிவு இன்மை மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொற்றாளர்கள் அதிகரிப்பிற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்றுடன் நீக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 18வது மக்களவைக்கான பொதுத் தேர்தல் அறிவிப்பு கடந்த மார்ச் 16ஆம் தேதி வெளியானது. அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வந்தன. தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முதல்
ஜூன் 1ஆம் திகதி வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தல் கடந்த 4ஆம் திகதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகள் வெளியிடப்பட்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தேர்தல் விதிமுறைகளும் இன்றுடன் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டிருந்த போது 50,000 ரூபாவிற்கு மேல் பணம் கொண்டு செல்வதற்கு தடை மற்றும் அதிக மதிப்புள்ள பொருட்கள் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அத்துடன் பறக்கும் படையினர், நிலை கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வருமான வரித்துறையினரின் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நினைவு கூர்ந்தார். கனடாவின் ரொரண்டோவின் தென்மேற்கே உள்ள சிறிய நகரமான லண்டனில் கடந்த 2021ஆம் ஆண்டு சாலையில் நடந்து சென்ற பாகிஸ்தானிய வம்சாவளி குடும்பத்தினர் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளாகினர். அவர்கள் மீது லொரியொன்று மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டனர். குடும்பத்தில் 9 வயது மகன் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இச்சம்பவம் தொடர்பில் லொரி ஓட்டுநர் நதானியல் பெல்ட்மேனுக்கு கொலை குற்றத்திற்காக 4 ஆயுள் தண்டனைகளும், சிறுவனை கொலை செய்ய முயன்றதாக மற்றொரு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த துன்பியல் நிகழ்வை நினைவு கூர்ந்தார். வேதனை நிறைந்த நினைவு ஆண்டு என அவர் குறிப்பிட்டார். மேலும் அவரது எக்ஸ் பக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலாத், சல்மான், மதிகா மற்றும் யும்னா அப்சால் ஆகியோர் கொல்லப்பட்டனர். கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலால் 3 தலைமுறைகள் கொல்லப்பட்டு ஒரு சிறுவன் ஆதரவற்றவனானான். இந்த வேதனையான ஆண்டு நிறைவில் நம் லண்டன் குடும்பத்தை நினைவு கூறுகின்றோம். இஸ்லாமிய எதிர்ப்பு கொள்ளும் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம். எங்கு எப்போது பார்த்தாலும் அதை எதிர்த்து போராடுவது ஒவ்வொரு கனேடியனுக்கும் உள்ளதென தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.